ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கேண்டி கிராஷ் கேம் விளையாண்டு அதுலேருந்து காயின் கலெக்ட் பண்ணி இந்த ரெடிங் கோட் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வந்து கிளிக் பண்ணி அது மூலம் காயின் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெடிங் கொடுக்கலாம். இது போல் மொத்தம் 3 விதமான ஃப்ரீ கேம் இருக்குது. அந்த கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி காயின் கலெக்ட் பண்ணி ரெடிங் கோட் எல்லாத்தையும் வாங்கிக்கிற முடியும். இதில் நான் ரெடிங் கோட் எடுத்திருக்கேன். அந்த ரெடிங் கோட் லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெடிங் கோட் எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்டிக்கு தினேஷ் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அடிக்கடி அந்த குரூப்லாம் ஷேர் பண்ணோம். அதில் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க இன்றைக்கான அந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெடிங் கோட் ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் எடுத்த ரெடிங் கோட் எல்லாத்தையும் ஷோ பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி இதில் எப்படி யூஸ் பண்ணி காயின்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி ரெடிங் கோட் வாங்கலாம் சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணணும். அதுக்கு வந்து சைன் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணிடுங்க. ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகும். உள்ளே என்ட்ரி ஆனால் உங்களுக்கு டேஷ்போர்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பான். இதில் மொத்தமே இந்த 3 கேம் மட்டும்தான் கொடுத்துருப்பான். வேறு எந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இந்த கேம் மூலம் தான் நீங்கள் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விதமான கேம்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கேமில் வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ப்ளே பண்ணி ஃப்ரீயாகவே வந்து காயின் கலெக்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த கேமை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இந்த ஆப்பில் இல்லை. ஒன்லி இது 3 தான். இதை 3 வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணி காயின் கலெக்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தல இந்த இடத்துல அதை வந்து இந்த ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதை நம்ம கிளிக் கொடுத்தா இதை கிளிக் கொடுத்தா உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த வந்து டச் பண்ணாமல் அந்த பாருங்கள் எல்லோ கலருக்கு அப்படியே டச் பண்ணாமல் கொண்டு போகணும். கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். மேலே ஒரு டைமிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து நமக்கு வந்து எத்தனை பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் கொடுப்பாங்க. பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள், அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, எல்லோ கலர் வந்து சர்க்கிள் எல்லோ கலர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டே போகணும். இப்படி நீங்கள் போக போக வந்து உங்களுக்கு வந்து காயின் வந்து கிடைக்கும். இவ்வளோ தான். இதே போல் தான் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். பாருங்கள் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ டோட்டலாக வந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிட்டே போனீங்கன்னா காயின் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த ப்ளே காயின் மறுபடியும் கொடுக்குறேன். மறுபடியும் பாருங்கள் உங்களுக்கு வந்துடுச்சா? இது போல் தான் அந்த 25 செகண்டுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ காயின் வந்து கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அதாவது எந்த எல்லோ கலருக்கு பதிலாக இந்த எல்லோ கலர் சர்க்கிளை கேட்ச் பண்ணோம். அவ்வளோதான். இதே போல் தான் கேம் ப்ளே பண்ணணும். பாருங்கள், நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தான். இது நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இந்த கேம் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? இது போல் தான். ஓகே, அடுத்து பாருங்கள், நம்ம வந்து பேசிகிட்டே கரெக்டாக வந்து நான் கிளிக் பண்ண முடியலை. இந்த டைம் பாருங்கள் 6.5 பாயிண்ட் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணிடுவேன். இதே போல் நீங்கள் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த கேம் வந்து எப்படி ப்ளே பண்ணுறது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து வந்து மெமரி கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் வந்து இதே வந்து இந்த ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா இதுலேயுமே வந்து எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு கரெக்டாக வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, இதில் இதே போல் தான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எங்கே இருக்குது, கேண்டி கிராஷ் ரிலேட்டிவாக தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான். பட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குங்க அப்படிங்கிறத. ஓகே, இதே போல் தான். நான் வந்து கரெக்டாக சொல்லலை அப்படின்னா ரீஃபோக்கஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கேம் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கணும் எந்தெந்த எது எங்கே இருக்குதுன்னு சொல்லி. இதுவும் சேமாக இருக்குது. அடுத்து இதுவும் சேமாக இருந்துச்சு, அதை நான் செக் பண்ணேன். அடுத்து வந்து ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி பார்த்துடலாம். அது கரெக்டாக இல்லை. அதில் மொத்தம் 3 சான்ஸ் தான் கொடுப்பான். அதுக்குள்ளே கரெக்டாக வந்து நம்ம கிளிக் பண்ணணும். எத்தனை பாயிண்ட் கரெக்டாக எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும். இது போல் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணணும். கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா? என்னால் பேசிகிட்டே கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற முடியல. நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கிற முடியும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தா இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து இதையும் நான் கிளிக் பண்ணுறேன். அது கரெக்டாக இருக்குது. இதையும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த ப்ளே அகைன் கொடுத்தா மறுபடியும் அதே போல் தான் கேம் வந்துடும். இந்த டைமிங்கில் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இது ஒரு கேம்.
இப்போ நம்ம இந்த 2 கேம் பார்த்துட்டோம். எப்படி வந்து காயின் கலப்பலாம் சொல்லி அடுத்து ஃப்ரூட் கேட்சர் அப்படின்னு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இதுவும் சேம் அதே மெத்தட் தான். மேலேருந்து ஃப்ரூட்ஸ் வரும். அந்த ஃப்ரூட்ஸை வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணணும். வந்து எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. நிறையா கேட்ச் பண்ணிட்டோம்னா நிறையா பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இருக்கிற பாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சா? இவ்வளோதான். இதே போல் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணணும். இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் வரிசை நான் கிளிக் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா? இது போல் தான் நீங்கள் வந்து டைமிங் ஓடிட்டு பாருங்க. 4 செகண்ட் தான் இருக்குது. அந்த 4 செகண்டில் வந்து எவ்வளோ கேட்ச் பண்ணுறதை பார்த்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 24 ஸ்கோர் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த இருக்கிறதுலே இந்த 3 கேமில் இந்த கேம் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து அதிகமான காயின் வந்து இதில் தான் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்தோடனே இந்த கேம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த 25 செகண்டில் வந்து அதிகமான பாயிண்ட் வந்து காயின் வந்து இதில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் பாருங்கள் எப்படி நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தா. இது போல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். பாருங்கள், நான் வந்து கிளிக் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அடுத்தது நிறையா கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து இதை கேட்ச் பண்ணுறீங்களோ இது போல் இந்த 3 கேம்லேயுமே நீங்கள் வந்து காயின் வந்து கலப்பலாம். இந்த 3 கேம் மட்டும்தான் அதில் கொடுத்துருவா, வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இந்த 3 கேமில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட் கேட்சர் கேம் வந்து அதிகமான காயின் வந்து நீங்கள் கலப்பலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை இதில். இப்போ இதில் உள்ள காயின்லாம் எங்கே இருக்கும், அந்த காயினை யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெடி கோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த காயின் இருக்க ஆப்ஷன் எங்கேயுமே இருக்காது. அந்த காயின் எங்கே இருக்கும்னா இந்த 3 கேமில் ஏதோ ஒரு கேமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த கேமுக்குள்ளே தான் அந்த காயின் ஆப்ஷன்லாம் இருக்கும். அதான் கிளிக் பண்ணி நம்ம காயின் வந்து கலப்பலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ இந்த கேமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ 2285 காயின் இருக்கா, இது போல் தான் கொடுத்துருப்பான். 3 கேம்லையும் ஓப்பன் பண்ணால் அங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த காயின் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. எவ்வளோ காயின் இருக்குன்னு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2880 காயின் இருக்கா. கீழே வந்து நான் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 1200 காயின் தான் நீங்கள் வந்து ரெடிங் கோட் வாங்கலாம். 3500 காயின் தான் நீங்கள் ரெடிங் கோட் வாங்கலாம். இதே 5000 காயின் தான் நீங்கள் ரெடிங் கோட் வாங்கலாம். அடுத்து வந்து 10,000 காயின் தான் நீங்கள் ரெடிங் கோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட எவ்வளோ காயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடிங் கோட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்மளோட 1200 காயின் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் இன்சென்ட் அல்லது 20% கரெக்டாக வந்து ஒரு ரெடிங் கோட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இதில் எப்படிலாம் காயின் கலெக்ட் பண்ணி ரெடிங் கோட் வாங்கலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் நான் எடுத்த ரெடிங் கோட் ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல அதை நான் கிளிக் கொடுத்துட்றேன். அதை கிளிக் கொடுத்தா இங்கே வந்து பாருங்கள், இது ரீசெண்டாக நான் எடுத்த ரெடிங் கோட் தான். பார்த்தா உங்களுக்கே தெரியும். டேட்டை பாருங்கள். இது போல் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நான் எடுத்த ரெடிங் கோட் தான். அந்த ப்ரூஃபை உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டேன். ஆல்ரெடி நிறையா ப்ரூஃப் உங்களுக்கு வாங்கியிருக்கிறேன். ஓகே, இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்த ரெடிங் கோட் ப்ரூஃப் ப்ளஸ் வந்து இதில் எப்படிலாம் காயின் கலெக்ட் பண்ண சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதோட ப்ரூஃப்லாம் இன்னும் உங்களுக்கு வேணும்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதே போல் இந்த ரெடிங் கோட் ஆப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நம்ம இது போல் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.